அனைவருக்கும் வணக்கம். இப்போ கடந்த ஒரு வாரமாக நம்முடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் விலாக் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பேசிக்காக நான் ஒரு சர்வீஸ் டெக்னீஷியன். ஸ்கூல் காலேஜஸில் உள்ள லேப் எக்யூப்மெண்ட்ஸ் போனால் நான் சர்வீஸ் பார்த்து கொடுக்குறேன். அதான் நம்முடைய பேசிக் ப்ரொஃபஷன். என்னுடைய ப்ரொஃபஷன் அதான். குக்கிங் அப்படிங்கிறது நான் என்னுடைய ஹாபி ப்ளஸ் என்னுடைய பேஷன் கூட. இன்றைக்கி அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் விலாகு. மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜில் கெமிஸ்ட்ரி லேபில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வீஸ் பார்க்குறதுக்காக நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. இன்றைக்கி அந்த சர்வீஸ் பார்க்குறதுக்காக நான் போகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த காலேஜுக்கு போய் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வீஸ் பார்க்க போகிறோம், அதில் என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது, அதை எப்படி சர்வீஸ் பார்க்குறது, அதனுடைய யூசேஜ் என்ன, இதெல்லாம் நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட போகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம அந்த காலேஜில் போய் நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வீஸ் பண்ணுறோம்ன்றதை பார்ப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லேபுக்குள்ளே வந்துட்டோம். வாங்க இப்போ நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வீஸ் பண்ண போகிறோம்ன்ற போய் பார்ப்போம். இப்போ நம்ம சர்வீஸ் பார்க்க போகிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதோட பேர் வேக்யூம் பம்ப்பு. இது லேபில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கெமிக்கல்ஸ் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம 3 பம்ப் சர்வீஸ் பார்க்க போகிறோம். மொதல் பார்த்தது ஃபஸ்ட்டு பம்ப்பு, இது 2வது பம்ப்பு, 3வது பம்ப்பு இங்கிட்டு தள்ளி இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இதுதான் 3வது பம்ப்பு. இந்த 3 பம்பையும் தான் நம்ம இன்றைக்கி சர்வீஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மொதல் பம்பை நான் கழட்டி வச்சுருக்கேன். இதுதான் ப்ரெஷர் கேஜு. எந்த அளவுக்கு இதில் வேக்கம் வருதுன்ற பார்க்கக்கூடிய ப்ரெஷர் பார்க்கக்கூடிய கேஜ் இதுதான். இங்கே இருக்கிறதெல்லாம் இது கழட்டின ஸ்க்ரூஸு, 2 ஸ்பேர்ஸு. இது 2வது பம்பை கழட்டி வச்சுருக்கேன். அதுக்குரிய ஸ்பேர்ஸ் போனால் இன்னொரு இடத்துல தனியாக நம்ம பத்திரமா வச்சுருக்கோம். இப்போ 3வது பம்ப்பு, இதுக்குரிய இந்த மேலே இருக்கிற ஃபில்ட்ரு, இது அப்புறம் கழட்டி வச்சுருக்கோம். இது எக்ஸாஸ்டர் யூனிட்டு. இது ஆயில் ஊற்றுற ஆயில் இதான் எக்ஸாஷன். இங்கே தான் ஏர் ஃபில்ட்ரு மாட்டியிருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஏர் ஃபில்ட்ரு. பூரா ரஸ்ட் ஏறி போயிருக்கு பாருங்கள். இப்போ ஏர் ஃபில்டரை கழட்டியாச்சு. ஏர் ஃபில்டருக்கு ஸ்பேரை பூரா கழட்டி வச்சுருக்கோம். இப்போ 8-9 மாதமாக லேப் இல்லாமல் இருந்ததுனால பூரா ரஸ்ட் ஆகி போயிருக்கு. பாருங்கள், உள்ளே பூரா ஆயில் ஏறி இருக்குது. இதுக்குள்ளேயும் பாருங்கள் ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது உள்ளே. இப்போ
ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணி விட போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து ஆயில் ட்ரைனேஜ். இப்போ பாருங்கள் ஆயில் எவ்வளவு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இது எப்படி இந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சக்ஷன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தவறுதலாக வந்து ஃப்ளாஸ்கை சாய்ச்சி பிடிச்சிட்டாங்கன்னா ஏரோடு சேர்ந்து அந்த கெமிக்கலும் உள்ளே ஏறிடும். அப்படி போகக்கூடிய கெமிக்கல் வந்து ஆயிலோட மிக்ஸ் ஆகி சுற்றும் போது இந்த மாதிரி கெட்டி ஆகிரும். இப்படி ஆயில் கெட்டி ஆகிருச்சு அப்படின்னா அது மோட்டரை ஃப்ரீயாக சுற்ற விடாது, இன்ஜின் வந்து ஃப்ரீயாக சுற்ற விடாது. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து சக்ஷன் கிடைக்காது. இப்போ அந்த பழைய ஆயிலை பூரா ஃபுல்லாக எடுத்து விட்டாச்சு. பாருங்கள், சுத்தமாக ஆயிலை வந்து ட்ரைன் பண்ணிட்டோம். இப்போ அந்த நட்டு தொலையாமல் இருக்காக வந்து அதிலே மாட்டி வச்சுட்டோம். இனி அடுத்து 2வது பம்பில் இருக்கக்கூடிய ஆயிலை ட்ரைன் பண்ணி விடுவோம். ரெண்டாவது பம்பில் இருக்க ஆயிலை ட்ரைன் பண்ண போகிறோம். பாருங்க, அப்பா எவ்வளவு கருப்பாயிருச்சு ஆயில். ஆயில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இன்ஜின் ஃப்ரீயாகவே சுற்றாது. அப்போ வந்து நமக்கு வந்து சக்ஷன் ஒன்று கம்மியாக கிடைக்கும், இல்லை சுத்தமாகவே சக்ஷனே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆயில் நல்ல லூப்ரிகண்ட்டாக இருந்துச்சுன்னா தான் இன்ஜின் ஃப்ரீயாக சுற்றும், நமக்கு சக்ஷனும் நல்லா கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து ஆயிலை ட்ரைன் பண்ணியாச்சு. அடுத்து 3வது பம்பில் இருக்க ஆயிலை ட்ரைன் பண்ணணும். மூணாவது பம்புலையும் கழட்டி விட்டாச்சு. ஆயில் ட்ரைன் ஆகிட்டு இருக்கு. இதில் ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆயிலே இல்லாமல் இருக்குது. இல்லாட்டினா கலட்டினோடனே ஆயில் அப்படியே நல்லா ஃபுல்லாக இதாகும். ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இதில் ஆயில் கம்மியெல்லாம் ஓடிச்சுன்னா வந்து இன்ஜின் சீஸ் ஆகிரும். இப்போ ஃபுல்லாக ஆயில் ட்ரைன் ஆயிடுச்சு. மூணாவது பம்ப்லையும்
ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லெவல் செக் பண்ணுறது. இன்ஜினில் வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லை நடுவில் இருந்த சென்ட்ரு கோடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவு அந்த கோடு அளவுக்கு வந்து ஆயில் இருந்தால் தான் வந்து ஆயில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதிலேருந்து குறையக்கூடாது. ரெண்டாவது வந்து அந்த ஆயில் வந்து எந்த அளவுக்கு வந்து லூப்ரிகண்ட்டாக இருக்குது இல்லை வந்து ரொம்ப கெட்டியாகிருச்சு அப்படிங்கிறத காட்டக்கூடிய இண்டிகேட்டரும் இந்த செட்டப் தான். இதையும் கலட்டி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து மண்ணெண்ணெயோ அல்லது டீசலோ வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போடணும். அதுக்கு தான் இப்போ அதை கழட்டிக்கிட்டு இருக்கோம். நாலு ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோம். டைட்டாக இருக்குது. ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் கழட்டணும். இப்போ கழட்டியாச்சு பாருங்கள். கையில் கழட்ட முடியல, ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் கழட்ட வேண்டியதாகி போச்சு. இப்போ ரெண்டாவது பம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் லெவல் இண்டிகேட்டரை வந்து கழட்டுறோம். இப்போ ரெண்டாவது கழட்டியாச்சு. அடுத்து மூணாவது பம்பில் இருக்கக்கூடிய ஆயில் இண்டிகேட்டரையும் கழட்டிடுவோம். கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து டீசல் ஊற்றி போட விட்டுருவோம். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அந்த ஆயிலோட இது கெமிக்கல் மிக்ஸ் ஆகி உள்ளே பூரா இதாக இருக்கும். அதுக்கு இப்போ திரும்ப புதுசாக ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதில் வந்து ஃபுல்லாக டீசல் ஊற்றி ஒரு தடவை நல்லா சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு திரும்ப ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த 3 செக்ஷன் பம்ப்லேருந்து ஃபில்ட்ரு யூனிட்லாம் கலட்டிட்டு ஆயில் ட்ரைன் பண்ணி விட்ட அந்த வீடியோவை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இனி நாளைக்கு இந்த ஃபில்டர்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோம், திரும்ப இதை எப்படி மாட்டி ஓட விட்றோம்ன்ற வீடியோ நாளைக்கு பார்ப்போம்.